Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் உள்ள கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. விரைவாக உணவை பரிமாறவும். ஸோ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஹஸ்பண்ட் கேட்குறாங்க ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு சீக்கிரமா ஃபுட் சர்வ் பண்ணுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? I'm very hungry. Serve the food quickly. I'm very hungryனா எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா ஃபுட்டை சர்வ் பண்ணுங்க. Serve the food quickly. விரைவாக உணவை பரிமாறவும். Serve the lunch quickly அப்படின்னா லஞ்சை சீக்கிரமா சர்வ் பண்ணுங்கன்னு அர்த்தம். Serve the dinner quickly கூட சொல்லலாம். You serve, I will be right back. நீ பரிமாறி வை, நான் அதோ வந்துடுறேன்னு சொல்றீங்க. I will be right backனா தோ சீக்கிரமா வந்துடுறேன், நீ ரெடி பண்ணி வை, எல்லாத்தையும் பரிமாறி வைன்னு அர்த்தம். You serve, I will be right back. Next sentence is அலுவலகத்திலிருந்து எப்போது வருவீர்கள்? ஸோ ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? When will you come home from office? ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு அர்த்தம். When will you come home from office? Next sentence is எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்கிறது. ஸோ ஹஸ்பண்ட் சொல்றாங்க எனக்கு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குன்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? I have a lot of work in the office. I have a lot of work in the office. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் இன்று தாமதமாக வீட்டிற்கு வருவேன். இன்னைக்கு நான் லேட்டா தான் வருவேன்றதை எப்படி சொல்லுவாங்க? I will come home late today. நான் இன்னைக்கு லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன்னு அர்த்தம். I will come home late today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நான் ஒரு 7 o'clock வீட்டுக்கு வந்துருவேன்றதை எப்படி சொல்லுவாங்க? I will come home by 7 o'clock. ஸோ நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு அர்த்தம். I will come home by 7 o'clock. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் எனக்கு முதலாளியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் நான் எரிச்சல் அடைந்தேன். அப்படின்னா நான் ஆஃபீஸில் என்னோட பாஸோட ஒரு ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் வந்துச்சு. அதனால தான் நான் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிட்டேன், ரொம்ப கோவமா இருந்தேன்றதை எப்படி சொல்லுவாங்க? I had an argument with the boss. So I was annoyed. Annoyedனா ரொம்ப எரிச்சல் அடைஞ்சேன்னு அர்த்தம். I was annoyed. I had an argument with the boss. So I was annoyed. நான் என்னோட பாஸோட ஒரு ஆர்கியூமெண்ட்ல இருந்தேன். அதனால தான் நான் ரொம்ப எரிச்சலா இருந்தேன், ரொம்ப கோவமா இருந்தேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு தலை வலிக்குது, காஃபி கொடுக்க முடியுமா? ஸோ டெஃபினட்டாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அதை எப்படி கேட்பாங்க? ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், கேன் யூ கிவ் மீ அ காஃபி? ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், கேன் யூ கிவ் மீ அ காஃபி? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உங்களுக்கு காஃபி அல்லது டீ வேண்டுமா? உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமான்றதை எப்படி கேட்பாங்க? Do you want coffee or tea? Do you want coffee or tea? உங்களுக்கு காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமான்னு அர்த்தம். Sentences நான் தேநீர் தயாரித்து இப்போது தருகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க எனக்கு டீ தான் வேணும், டீ போட்டு எடுத்துட்டு வான்றாங்க. அதுக்கு ஒய்ஃப் சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? ஐ வில் மேக் டீ அண்ட் கிவ் இட் டு யூ நாவ். இருங்க, டீ போட்டு நான் எடுத்துட்டு வரேன்னு அர்த்தம். ஐ வில் மேக் டீனா டீ தயாரிச்சு டீ போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னு அர்த்தம். ஐ வில் மேக் டீ அண்ட் கிவ் இட் டு யூ நாவ். இப்போதே உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு அர்த்தம். ஐ வில் மேக் டீ அண்ட் கிவ் இட் டு யூ நாவ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் என் ஆடைகளை எங்கே வைத்தாய்? ஸோ ஹஸ்பண்ட் கண்டிப்பா கேட்பாங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் நீ எங்க தான் வச்சேன்னு கேட்பாங்க இல்லையா? Where did you keep my clothes? என்னோட ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்க வச்சீங்கன்னு அர்த்தம். Where did you keep my clothes? நெக்ஸ்ட் சென்டென்சஸ் குழந்தைகள் தூங்குகிறார்களா? சரி, குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்பாங்க? ஆர் த சில்ட்ரன் asleep? அப்படின்னா குழந்தைங்களா தூங்கிட்டாங்களான்னு அர்த்தம். ஆர் த சில்ட்ரன் asleep? நெக்ஸ்ட் சென்டென்சஸ் குழந்தைகள் இன்னும் தூங்கவில்லையா? நம்ம earlier பார்த்த சென்டென்ஸ்ல குழந்தைங்களா தூங்கிட்டாங்களா கேட்டோம். அது தட் இஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஆர் த சில்ட்ரன் asleep? இது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. குழந்தைங்களாம் இன்னும் தூங்கலையா, சில்ட்ரன்லாம் இன்னும் தூங்கலையான்னு கேக்குறீங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? aren't the children asleep yet? ஒன்லி நம்ம not என்ற நெகட்டிவ் வேர்ட் மட்டும் தான் ஆட் பண்றோம். aren't the children asleep yet? அப்படின்னா குழந்தைங்களா இன்னும் தூங்கவில்லையான்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பார்த்தோம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Thank you, friends.